Hey guys, நான் தான் அவாக் மோகன். நம்ம இன்னைக்கு எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம எந்த வீடியோனா இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெட்மி 9 ப்ரைம். ரெட்மி 9 ப்ரைம் இதோட அன்பாக்சிங் அண்டு ஓவர்வியூ ஸ்பெசிஃபிகேஷன்லாம் அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃபோனோட ஓனர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் உட்காந்து இருக்காரு. இவரோட ஃபோன் தான். இவர் வந்து வாங்கி ஒரு 3 or 4 days ஆகுது. இவரோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் இவர் வந்து உண்மையாக அவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து வெளிப்படையாக சொல்ல போகிறாரு இந்த ஃபோன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்குன்னு உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா ப்ரோ? போகலாம் ப்ரோ. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். जब मेरे साथ थी वो मेरी खास थी वो मेरी शूटर मेरा नशा मेरी खास थी वो. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ரெட்மி 9 ப்ரைம் ஃபோன் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து பிச்சாச்சு. பரவாயில்ல, வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் பின்னாடி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெட்மி 9 ப்ரைம் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ராசஸர் வந்து மீடியாடெக் ஹீலியோ G80யோட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கேமிங் ப்ராசஸர். 13 MPI குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. 4 கேமராஸ் வந்து பாக்ஸ் நம்ம அன்பாக்சிங் பண்ணும்போது பார்ப்போம். அதில் எப்படி கொடுத்துருக்காங்க ஸ்டைல்லாம் பார்க்கலாம். பின்னாடி இதே மாதிரி தான் வந்து கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் 5020 mAh பேட்டரி, 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் 18 வாட் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் வந்து பாக்ஸில் வந்து ஒரு 10 வாட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் HD+ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD+ டிஸ்பிளே தெரியும், வேறு லெவலில் இருக்கும் டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் பெரிய ஒரு டாட் நாச் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 6.53 இன்ச்சு. கொஞ்சம் வந்து பெருசாகவே இருக்கும். ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. டைப் சி ரிவர்சிபிள் கனெக்டர், ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப், நானோ கோட்டிங்கு, 3D கர்வ்டு பிளாக்கு, ஃபேஸ் அன்லாக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே இருக்குது. செல்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8 MP வந்து செல்ஃபி வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் IR பிளாஸ்டர் வந்து இருக்குது எல்லாமே கொடுத்துருக்காங்க. டுவெல் வந்து வோல்ட் வித் Wi-Fi சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்கிக்க வேரியண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 4GB 64GB வந்து மாடல் வேரியண்ட் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். மின் க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணுவோம். நல்லா ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து எடுத்தோன்னே ஒரு டப்பா வந்து கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலரில் ஒரு டப்பா வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம். டோருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. ரவுண்டில் வந்து சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் வந்து டூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வந்து புக்லெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா வந்து யூசர் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. யூசர் கைடில் வந்து ஒரு மாதிரி வைப்போம். தென் பார்த்தீங்கன்னா வந்து இதோட TPU கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. குவாலிட்டி ப்ரீமியமாக கொஞ்சம் குட் குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே அந்த ஒயிட் கலர் சிலிக்கான் கேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜருக்கு வந்து மாட்டுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஒரு பின் மாதிரி. எல்லாருமே இருக்குது, நல்லா தான் இருக்குது. கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வைப்போம் இதெல்லாம். அப்புறம் பாக்ஸ்குள்ளே வந்து வேறு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் கலர் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. மொபைலை பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. ஒரு மேட் ஃபினிஷ் ஒரு லுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், ஒரு கிரேடியன்ட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வந்து டார்க் ப்ளூவாக வர மாதிரி, இங்கே வந்து ஒரு லைட் க்ரீன் வந்து வர மாதிரியே சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 கேமராஸ் வந்து செட்டப் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து 4th கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து AI குவாட் கேமரா 13 MPன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இதோட வந்து சார் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சார் வேல்யூ வந்து ஹெட் சார் வேல்யூ வந்து 0.854 தான் கொடுத்துருக்காங்க கிராம்ஸ். பாடியில் வந்து 0.417. ரொம்பவே வந்து ஒரு லைட்டான ஒரு சார் வேல்யூ தான் வந்து இந்த மொபைலில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வேரியண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து 464 வேரியண்ட் தான் வந்து நம்ம இப்போ வாங்கியிருக்கோம். நம்ம ப்ரோ வந்து வாங்கியிருக்காரு. தென் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம் லாக்கர் பட்டன், வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டனும் லாக் பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. அது அப்படியே வந்து கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைப் சி. இதை வந்து முக்கியமாக நான் பார்க்க வேண்டிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப் சி வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பட் 10 வாட் சார்ஜர் தான் வந்து பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணாங்க. அன்பாக்சிங் பண்ணும்போது பார்ப்போம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்து 3.5 mm
ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது அப்படியே வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடில் பார்ப்போம். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சிம் போடுறதுக்காக எஜெக்டிங் அந்த சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐஆர் பிளாஸ்டர் வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐஆர் பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனை வந்து நம்ம வந்து பூட் பண்ணிவிட்டு ஓரமாக வைப்போம், ஆன் பண்ணுவோம். ஸோ ஃபோன் ஆன் பண்ணி இப்படி ஓரமாக வைப்போம். தென் பாக்ஸில் வந்து வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இந்த டப்பா வந்து எடுப்போம். ஸோ ஒரு அட்டை வந்து கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜர் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரியே தான். சார்ஜர் நான் இப்போ சொன்னல, உங்களுக்கு வந்து 10 வாட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 வாட் 2 ஆம்ப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10 வாட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பட் வந்து ஃபோனில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் இருக்குது. நீங்கள் வந்து வேணா வந்து 18 வாட் சார்ஜர் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கடையிலேருந்து வாங்கிக்கலாம் 18 வாட் சார்ஜரை. அது தோரமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதோட டேட்டா கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டா கேபிள் வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஸோ டேட்டா கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிவர்சபிள் சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் சார்ஜ் உங்கள்கிட்ட ரெண்டு பக்கம் வந்து டைப் சி சார்ஜர் கேபிள் இருந்தால் வந்து நீங்கள் வந்து ரிவர்ஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே வந்து ஒயிட் கலரில் ஒரு ஃபினிஷ் வந்து கொடுக்குறாங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி வந்து ஸோ பிளாக் கலர் ஃபினிஷ் தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒயிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜர் அண்டு கேபிள் எல்லாமே சொல்லிட்டு. ஸோ பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து இப்போ வந்து ஓரமாக வைப்போம். நம்ம இனிமேல்ட்டு வந்து ஃபோனை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபோன் வந்து பூட் ஆகிடுச்சு. பூட் ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆல்ரெடி வந்து வால்பேப்பர்லாம் வச்சாச்சு. ஸோ வந்து அதை வந்து கணக்கு எடுத்துக்காதீங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃபோனை வந்து நம்ம கேஸில் போடுவோம். ஸோ கேஸ்க்குள்ளே வந்து போடுறோம். ஸோ கேஸ்குள்ளே போட்டோன்னா ஃபோன் வந்து வெயிட்டாக தான் இருக்குது. ஃபோன் இதோட கிராம் பார்த்தீங்கன்னா வந்து 200 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது ஃபோனு. பார்ப்போம் ஸோ எப்படி இருக்கு. ஃபோன் வந்து இப்போ வந்து பூட் பண்ணியாச்சு. ஸோ உள்ளே போவோம். ஸோ ஃபோன் வந்து இப்போ வந்து நம்ம வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரீசெண்ட் ஆப்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ஃபோன் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தோன்னா வந்து இப்படி தான் இருக்குது. பட் வந்து இது வந்து வால்பேப்பர் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணான்னா வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு வேணான்ற இதுவெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு ட்ராயர் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. சிஸ்டம்லேயே ட்ராயர் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேணா வந்து நீங்கள் வந்து ட்ராயர் மோட் வச்சுக்கலாம். இல்லைனா செட்டிங்ஸில் போய் நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஒவ்வொரு வியூவில் வந்து நம்ம பார்த்தோன்னா வந்து ஃபோன் வந்து யூஸ் பண்ணலாம் வந்து சூப்பராக தான் இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் அந்த ஃபீல்லாம் வந்து ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம ப்ரோ வந்து இப்போ வந்து சொல்லுவார், இந்த ஃபோன் வந்து ஒரு 3 days ஆகுதுன்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு. ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் இந்த யூஸ் பண்ண 3 daysல வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு ப்ளஸ் பாயிண்டாலும் சரி, ஒரு ப்ரோன்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு வந்து ஓப்பனாக சொல்லுங்கள் ப்ரோ இந்த ஃபோனை பற்றி நீங்கள் யூஸ் பண்ண பொறுத்து. கேமிங் ப்ராசஸர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. கேமிங் அதுக்குள்ள வந்து விளையாடி பார்த்துட்டீங்களா? என்ன கேம் ப்ரோ விளையாடி பார்த்தீங்க? பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் அதெல்லாம். ஓகே ப்ரோ, ஓகே. ஒரு கேம் பிளே கூட நம்ம போடலாம், டிடிஎம் மேட்ச் போடலாம். ஸோ அப்புறம் சொல்லுங்கள், இதோட ப்ளஸ் பாயிண்ட்லாம் சொல்கிறீங்க, ப்ளஸ் பாயிண்ட் முதல்ல சொல்லுங்கள், அப்புறமா நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். வேறு உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தெரியுது வேறு ஏதாவது சொல்லுங்கள். ஃபேஸ் அன்லாக்லாம் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபேஸ் அன்லாக் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். கேமராலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கேமரா வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாம் சொல்கிறாங்க அவுட்டோரில் வச்சு எடுத்தால் வந்து நல்லா இருக்குன்றாங்க. ஸோ இண்டோருக்கு வந்து எப்படி இருக்கும் ப்ரோ கேமரா? இண்டோருக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓரளவுக்கு ஓகே ப்ரோ. செல்ஃபி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? செல்ஃபி நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்டு ஃபேஸ் அன்லாக் எது ப்ரோ சீக்கிரமாக வந்து ஒர்க் ஆகுது? இது ஃபேஸ் அன்லாக் தான் ப்ரோ செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபேஸ் அன்லாக் தான் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கா? ஃபேஸ் அன்லாக் தான் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஓகே ப்ரோ, அதுவும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஸோ அப்புறம் வந்து இதோட நெகட்டிவ் கான்ஸ் பற்றி சொல்லுங்கள். நெகட்டிவ்லாம் இதோட வெயிட்டு தான் ப்ரோ. ரொம்ப வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கலாம். பட் வந்து இதில் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து நோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து 7000 mAh பேட்டரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் யூஸ் பண்ண இன்னமும் வந்து வெயிட்டாக தான் இருக்கும். வேறு உங்களுக்கு வேறு ஒரு கான்ஸ்னால் நீங்கள் இதை சொல்லுவீங்க. அப்புறம் ப்ரோ வேறு கான்ஸ் இதை பற்றி யூஸ் பண்ணதுலேருந்து கான்ஸ்? டச் இஷ்யூ தான் ப்ரோ. டச் இஷ்யூ இருக்குன்றீங்களா? இந்த சார்ஜிங் போடும்போது இந்த ஒரு ஓவர் ஹீட் ஆகுது, சார்ஜ் போட்டால் அது லேட்டாக ஓப்பன் ஆகுது ஸ்க்ரீன்லாம். கொஞ்சம் அப்போல்லாம் ஸ்லோவாக இருக்குன்றீங்களா? தென் அப்போது வந்து டச் இஷ்யூ தான் இருக்குன்றீங்க.
ஓகே. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து கொஞ்சம் டச் இஷ்யூ இருக்குன்றாங்க. ஸோ அடுத்த ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் யாருமே வந்து பயப்பட வேணாம். ஸோ யூஸ் பண்ணாலும் வந்து போயிடும். நீங்கள் வந்து டெம்பர் கிளாஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா வந்து அது வந்து தெரியாது. கண்டிப்பாக வந்து ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க ரெட்மி. ஸோ நான் வந்து கண்டிப்பாக வந்து நம்புகிறேன் இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. யூஸ் பண்ணுறதுக்கு யூஸருக்குலாம் ஒரு சிம்பிளாக ஒரு யூஸிங் கைடாக சிம்பிளான ஒரு யூஸிங் கைடாக தான் இருக்குது. இந்த ஒரு ஓஎஸ் பார்த்தீங்கன்னா MIUI 11 தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அபவுட் ஃபோனில் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வந்து MIUI 11 தான் வந்து கொடுத்துருக்காங்க வெர்ஷனு. ஸோ இதில் இன்னும் வந்து 12 அப்டேட் வந்து கொடுக்கல. ஸோ ஸ்டோரேஜ் வந்து 64GB 4GB 64GBன்னு சொல்லி எல்லாமே வந்து சொல்லியாச்சு. ஆல் ஸ்பெக்ஸில் வந்து போய் பார்த்தோன்னா எல்லாமே இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. இதில் தான் வந்து பேஸ் பேண்ட் வெர்ஷனு, கர்னல் வெர்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. RAM 4GB, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 64GB 35 தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்டேட்டஸ் எல்லாமே சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து ஃபோன் வந்து சூப்பராக தான் இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது ஃபோனு. எந்த ஒரு குறையுமே கிடையாது இந்த ஃபோனில் நம்மளுக்கு இல்லை. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். ஸோ கேமரா சாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். பாக்ஸ் வச்சிடலாம். ஸோ ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம வந்து இப்போ எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம், காமிக்கிறேன் இந்த ஃபோட்டோவோட சாம்பிள்ஸ்லாம். ஸோ பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான ஒரு இதுவாக தான் இருக்குது. ஸோ இந்த லைட்டிங் வந்து செட் ஆகலை. அவுட்டோரில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபோட்டோ எடுத்திங்கன்னா வேறு லெவலில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஸோ நல்லா தான் இருக்குது ஃபோட்டோலாம். நான் வந்து ஸ்லைட் ஷோவில் வந்து காமிக்கிறேன் நான் எடுத்த ஃபோட்டோலாம். தென் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்து பார்க்கலாம். ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஜூமுக்கு வந்து வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு சினிமேட்டிக் ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. 6x ஜூம் இருக்கும் போது அப்படியே வந்து ஸ்லோவாக நம்ம வந்து இப்படி எடுத்துன்னு வந்தோன்னா அப்படியே ஸ்லோவாக வருது. ஸோ ஸ்லோவாக வருது. நீங்கள் வந்து அழகாக வந்து ஜூம் பண்ணலாம். சும்மா ஸ்லைடில் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க ஜூம். வேணால் வந்து இங்கே வந்து பாஸு அந்த ஸ்டாப்பு உங்களுக்கு வந்து டக்குன்னு ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வீடியோ வந்து ஓடின்னு தான் இருக்குது. ஸோ ரெக்கார்ட் ஆகுது. எல்லாமே ரெக்கார்ட் ஆகுதுண்ணா. தென் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லோ மோஷனும் கொடுத்துருக்காங்க. ஸ்லோ மோஷன் வீடியோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோனை தான் வந்து ஆட்டுறேன். ஸோ ஸ்லோ மோஷன் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்து இப்படி ஒரு செகண்டில் வந்து சேவ் ஆயிடுச்சு வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லோமோ வேறு லெவலில் இருக்குது. இது வந்து இண்டோரில் வச்சு ஷூட் பண்ணலாம் தான் இந்த மாதிரி இருக்குது. அதோட ஸ்லைட் ஷோ வந்து கண்டிப்பாக வந்து வரும். ஸோ அந்த ஸ்லைட் ஷோ பார்த்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க கேமரா குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது சாம்பிள்ஸ்லாம் சொல்லிட்டு. ஜூமுக்கு வந்து வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு சினிமேட்டிக் ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. 6x ஜூம் இருக்கும் போது அப்படியே வந்து ஸ்லோவாக நம்ம வந்து இப்படி எடுத்துன்னு வந்தோன்னா அப்படியே ஸ்லோவாக வருது. ஸோ ஸ்லோவாக வருது. நீங்கள் வந்து அழகாக வந்து ஜூம் பண்ணலாம். சும்மா ஸ்லைடில் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க ஜூம். வேணால் வந்து இங்கே வந்து பாஸு அந்த ஸ்டாப்பு உங்களுக்கு வந்து டக்குன்னு ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வீடியோ வந்து ஓடிதான் இருக்குது. ஸோ ரெக்கார்ட் ஆகுது. தென் ஃபோனோட வெயிட் தான் கொஞ்சம் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணுவோம் கையிலேயே ரொம்ப ஃபோன் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப தெரியுது. சில ஃபோன்ஸ் வந்து கையில் இருக்கிறதே வந்து தெரியாது. பட் இது வந்து நல்லா ஒரு வெயிட் மேன் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் நல்லா பண்ணலாம். சூப்பராக தான் இருக்குது ஃபோனு. வேறு எதுவுமே கிடையாது. இதில் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து ப்ரோ வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஸோ ப்ரோவோட யூஸர் எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லுவார். இதோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ இதோட யூஸ் பண்ணிவிட்டு வந்து எல்லா ரிவ்யூ வேணுன்னா சொல்லிட்டு வந்து கீழே வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மட்டும் இல்லாமல் வந்து போக்கோ M2 ப்ரோவோட ரிவ்யூ தென் வந்து ஃபுல் ரிவ்யூ அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் நல்லா வந்து ரீச் ஆகிடும் வந்து. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அதோ இங்கே வந்து ஐ பட்டனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. போக்கோ M2 ப்ரோ நீங்கள் வந்து வாங்க தான் அந்த அது வந்து ஒரு 58,000 வரும். இது வந்து ஒரு 10,000க்கு இந்த ஃபோனை வந்து நீங்கள் வாங்கலான்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ரியல்மி தரப்பில் வந்து வாங்கலாம். ரியல்மியில் வாங்கினா வந்து
நாசோ 20A10 எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து HD+ டிஸ்பிளே தான், ஹெச்டி டிஸ்பிளே தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் HD+ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தாராளமாக வாங்கலாம். ஒரு 10,000 பட்ஜெட் உங்களுக்குன்னா வாங்கிட்டு கண்ணை மூடின்னு வாங்கி நீங்கள் வந்து போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டப்பாவோட அன்பாக்சிங் ஓவர்வியூலாம் நான் சொல்லிட்டேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து உண்மையாக பேசாச்சு. ப்ரோவும் பேசினார், நானும் பேசினேன். ஸோ எனக்கு வந்து பேசி வந்து சொல்லியாச்சு. இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் பை லிங்க் தரேன். ஸோ அமேசானில் வந்து நீங்கள் வாங்குறதுனா வாங்கிக்கலாம். ஸோ அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ஃபோன் வந்து நல்லா தான் இருக்குது. ப்ரோ வந்து வீடியோலேயே வந்து அன்பாக்சிங் வீடியோவில் வந்து சொல்லிகிட்டு இருப்போம் இது எப்படி இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே. வாங்கணுன்னீங்கன்னா வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை வச்சு நீங்கள் வாங்கிக்கோங்க. மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டனை வந்து தட்டி விட்ருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரெட்மி தரப்புலேருந்து மேட் இன் இந்தியான்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரில. ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து நீங்கள் வந்து அப்படி வந்து இந்த பிராண்ட் யூஸ் பண்ணால் வந்து உங்களுக்கு ரெட்மி பிராண்ட் ஒரு எம்ஐ பிராண்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மொபைல் வந்து நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ப்ரோவா நல்லா வாங்கியிருக்காரு. உங்களுக்கு வந்து அப்படி இந்த எம்ஐ வேணாம்ப்பா, இந்த இஷ்யூலாம் இருக்குது அப்படின்னு ஒரு பயம் இருந்தால் ஸோ ரியல்மி சைடில் போகலாம். ரியல்மி சைடில் வந்து நாசோ 20A இருக்குது, 10A இருக்குது. ஸோ நிறையா மொபைல்ஸ் இருக்குது காம்படிட்டிவாக. ஸோ அந்த மொபைல்ஸ் வந்து நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.